10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்றைக்கி காலையில் ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறையா மாணவர்களுக்கு தங்களுடைய மதிப்பெண்களில் திருப்தி இருந்தாலும் கூட சில மாணவர்களுக்கு அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் திருப்திகரமாக இல்லை. எனக்கு இந்த சப்ஜெக்டில் இன்னும் இவ்வளோ மார்க் வந்திருக்கணும், நான் இவ்வளோ மார்க் எதிர்பார்க்குறேன், ஆனால் மார்க் வரல. நல்லா எழுதியிருக்கேன், பட் எதனாலேயோ மார்க் குறைஞ்சிருக்கு. நான் எதிர்பார்த்த மார்க் இவ்வளவு, என்னோடய பேப்பரில் இவ்வளவு தான் இருக்குது, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விகள் மாணவர்களுக்கு மத்தியில் இருக்குது. கடந்த ஆண்டுகளில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீடோட்டலிங் அப்படின்னு ஒரு சிஸ்டம் மட்டும்தான் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தது. ரீடோட்டலிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேப்பரில் டோட்டல் மிஸ்டேக் இருந்தால் மட்டும் அந்த மார்க்கை கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணி போடுவாங்க. பட் நீங்கள் எழுதியிருக்கிற பேப்பரில் என்ன இருந்தது அப்படிங்கிறத பற்றின தகவலெல்லாம் உங்களால் தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இந்த ஆண்டிலிருந்து உங்களுக்கு ரீவேல்யூஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே உங்களுக்கும் ரீவேல்யூஷன் இருக்குது. 12த்துக்கு 2 கேட்டகரியாக கொடுக்குறாங்க. ஒன்று ரீடோட்டல் 1, அப்புறம் ஸ்கேன் காப்பி ப்ளஸ் ரீவேல்யூஷன் அண்ட் ரீடோட்டல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி வாங்கணும், அதுக்கப்புறம் தான் ரீடோட்டலோ அல்லது ரீவேல்யூஷனோ அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15/5/2024 புதன்கிழமை காலை 11 மணிலிருந்து 20/5/2024 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸப்ட் சண்டே, இடையில வரக்கூடிய அந்த ஒரு சண்டே தவிர மீதி எல்லா நாள்லையும் அப்ளை பண்ணலாம். ஒரு பேப்பருக்கு ₹275 சார்ஜ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் படித்த பள்ளியில் அல்லது தனித்தேர்வுகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேர்வு எழுதின பள்ளியில் இந்த ஃபீஸை கட்டிடலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரரி மார்க் ஷீட். இப்போ நீங்கள் 10வது முடித்ததுக்கப்புறம் 11வது சேர்றதுக்கு வேறு பள்ளிகளுக்கு போகலாம். அப்படி போகும்போது உங்களுக்கு மார்க் ஷீட் தேவைப்படும். அந்த டெம்பரரி மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 13/5/2024. ஸோ இந்த டேட்லேருந்து நீங்கள் டிஜி வெப்சைட்டில் உங்களுடைய டெம்பரரி மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் படித்த ஸ்கூலில் போய் மார்க் ஷீட் டெம்பரரி மார்க் ஷீட் ரிசீவ் பண்ணிக்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.